நாட்டில் தமிழ்நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கிறது. பால்வளத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். 3 லட்சம் கோடி பால் விற்பனை. சாராயம் ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி விற்பனை. இந்த சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். இந்த சாராய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு இந்த பால் பொருளாதாரத்துக்கு வருவதற்கு இந்த அரசுகளுக்கு, இந்த அதிகாரங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பிரச்சனை? பால் ஆவின் பால் விற்கிறது உன்னுடைய அரசு. எங்கே? மாடு எங்கே? எங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு பால் வருது? நீங்கள் பயன்படுத்துகிற பால் எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவில் இருந்து. ஏன் ஆந்திராவில் இருந்து வாங்க வேண்டும்? எந்த மாதிரியான ஒரு நிர்வாகம், எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு? தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில் இருந்தும் குஜராத்தில் இருந்தும் அமலுங்கிற பால் வருகிறது. அப்போ பொருளாதாரம் எங்கிருக்கு என்று தெரியாதவர்களிடத்திலே நீங்கள் நாட்டை ஒப்படைத்து விட்டு சாராய பொருளாதாரத்தை வந்து குடிக்க வச்சு நம் நாட்டு இளைஞர்களை கொன்னு பல லட்சக்கணக்கான இளம் விதவைகளை உருவாக்கிய தலைவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். எந்த ஒரு இடத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? திமுக வந்தால் மதுக்கடை இருக்கும், அதிமுக வந்தா இருக்காதா? இருக்கும். அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், திமுக வந்தால் இருக்காதா? இருக்கும். இவர்கள் வந்தால் கொலை கொள்ளை நடக்கும், அவர்கள் வந்தால் நடக்காதா? நடக்கும். இவர்கள் வந்தால் இளம் வயது பெண்களை வன்புணர்வு செய்வார்கள், கொலை செய்வார்கள், அவர்கள் வந்தாலும் நடக்கும். அப்ப எந்த மாற்றமும் இல்லாது மாறி மாறி இவர்களுக்கு 60 ஆண்டுகளாக வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுப்பது எப்படிப்பட்ட நிலை என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும்.